ஓரமாக போய் ஏய் கை கழுவுறாங்க. பின்னாடி வரேன்னு தெரியாதா? இவ்வளோ தூரம் வந்தேன், ஒரு சீட்டு கொஞ்சம் கூட வலிக்கல எனக்கு உட்காந்த இடம். ஏன்னா சீட்டும் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கோம். இங்கேதாம்மா இன்னொரு 118 கிலோமீட்டர் காமிக்குது. பூசு கம்யூனிட்டிங்க. ஐயோ என் ஒயிட் ஷூ நாசமாக போச்சு. ஹாய் ஓடு 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 ஓடு. ஹாய் போ போ கீழே போ ஓடு. அப்பாடி ஓடிச்சு. நான் மட்டும்தான் போயிட்டு வந்துடுவேன். ஸ்ட்ரெயிட்டாக வை மாமா. மாமா எலுமிச்சு பழம் நோந்துருக்குமே. பின்னாடி போயிட்டாரு. ஆஃப் ஆயிடுச்சு. ஏறுதா? போயிட்டாருமா. நைஸாக கிளம்பி வந்துட்டேன் காய்ஸ். இப்போ நம்ம வந்து பாண்டிச்சேரி பீச் போகிறோம். எல்லாத்தையும் எடுத்துட்டேன், பேக்கெல்லாம் கட்டிட்டேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் திடீர்னு கிளம்பி வருவேன்னு. ஸோ பெட்ரோல் போட்டுட்டு பெட்ரோல் பங்கில் காமிக்கிறேங்க. சீக்கிரம் போனேன். இங்கேருந்து ஒரு 3 hours நினைக்கிறேன். இந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சீக்கிரம் போயிட்டு பீச்சுக்கு பார்த்துட்டு அப்புறம் அந்த ஒயிட் டவுன் ஹவுஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ அங்கே பார்த்துட்டு வரலாம். எப்படி இருக்குன்னு தெரியல. நானும் அந்த சைடு போனதே இல்லை. பெட்ரோல் போடாமல் போயிட போகிறேன் நான் பாட்டு பேசிட்டு. இங்கே டிராஃபிக் ஆகுது. பேட்ரி மட்டும் சேவ் பண்ணுங்க என்ன நடந்தாலும். நான் சொல்லிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ளே பாப்பா வந்து டிவியில் போட்டு காமிச்சிட்டா. அம்மாட்ட நல்லா படத்தை போட்டு நறுக்குன்னு கொட்டியிருப்பேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு லாங் ட்ரிப்பு போகிறோம். என்னோடய சேஃப் எனக்கு முக்கியம். அதனால் நான் ரைடிங் ஜாக்கெட்டெல்லாம் எல்லாமே போட்டாச்சு. பேகு சேஃபாக இருக்கும். கேஷ் 1000 ரூபாய்க்கு போடணும். ஓகே ஓகே. ஏமா கட் ஆகுது? பெட்ரோல் ஃபுல்லாக இருக்கப்போ கட் ஆகும். ஐயோ போதும். 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். டேங்க் ஃபுல்லாகிடுச்சு. இல்லை கேஷ் தான் கொடுத்தேன். ஐயோ
ஃபுல்லாகிடுச்சோ. நீங்கள் காசு போடுறீங்களா? ஆல்ரெடி இருந்திருக்கு. காலையில் கோடு பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சா? ஆமாம். சரிண்ணா சரிண்ணா. கீழே அது ஊற்றுனுச்சா? இல்லை. என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஆமாடி கேஸ் பேக் வந்து பின்னாடி கட்டிட்டேன். ரைடிங் ஜாக்கெட் வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன். ஃபுல்லாக இருக்குங்க, ஆல்ரெடி பெட்ரோல் இருந்துருக்கு. சே, ஆனால் நேற்று போடவே இல்லையே, 2 நாளாக 3 நாளாக போடலை. சரி நாளைக்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். டேங்க்கு ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். காலியான பேர் வேட்டை ஓட்டிக்கலாம். ஹெல்மெட்டுக்குள்ளே ஸ்வெட்டிங் ஆகுது, வேர்த்து ஊற்றுதுங்க. எல்லாம் எடுத்துட்டேன். ஆனால் என்ன ஒன்று பிரச்சனைனா, பரிசுத்துக்கு பேக் உள்ள போட்டேன். எங்கே கிடக்குன்னு தெரில, தேடணும். லைசன்ஸ் கேட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு கதை. பேக்கை கழட்டி குறிச்சி எடுக்கணும். எனக்கு தெரியும் ஏதாச்சும் ஒன்று மறந்துருப்பேன் அப்படின்ட்டு. ஒரு பெட்ரோல் பங்க்கில் புதுசாக போடுறவர்னு நினைக்கிறாங்க. நானும் பார்க்கல, அப்புறம் பார்த்தாலும் ஃபுல்லாகி இதுவாகிட்டுருக்கு. நல்ல வேலை. இந்த ஹைவே போகிறல, இந்த ஹைவேல தான் செம்ம ஃபன்னாக இருக்கும். ஆனால் பெரிய ஹைவேங்க, செம்மையாக ஓட்டலாம் இந்த சைட்லாம். பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு பிறகு காமிக்கிறேன். இந்த சைடு வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன், என்ன பண்ணுறது. இங்கே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், கொஞ்சம் லாங் போனால் தான் நல்லாயிருக்கும். நல்ல வேலை பிரேக்கப் ஆச்சு. அவன் இப்போ இன்னொரு பையன் கூட ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு போட்ட ஸ்டேட்டஸ்லாம் சேம் அதே போட்டுட்ருக்காங்க. நம்ம ஜாலியாக இருக்க வேணாமா? இந்த ஹைவே தான் சொன்னேன், ஸ்ட்ரெயிட் ஹைவே தான், செம்மையாக ஓட்டலாங்க பைக்கை. பாப்பு செம்ம ஹாப்பியாக இருக்க போகிறான், ஏன்னா லாங் வர போகிறான்ல என் கூட. இந்த மிரர் எதுக்கு இருக்குன்னே தெரில. கேஸ் ரைடிங் ஜாக்கெட் வந்து நான் வீட்டுக்கு போய்ட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அர்ஜென்ட்டாக கிளம்புறதுனால எதுவுமே என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல. இதுலேருந்து நம்ம ஹைவே ஸ்ட்ரெயிட்டு தாங்க, ஜாலியாக போகலாம். அதுக்குள்ளே பேட்ரி பர்சன்டேஜ் 76 வந்துருச்சு. கேஸ் டேங்க் ஃபுல்லு. பைக்கு வாங்கி ஃபஸ்ட் டைம் டேங்க் ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே கேஸ், நான் போய்ட்டு கொஞ்சம் தூரம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி பேரிகார்டில் போகிறது சூப்பராக இருக்குங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி இருந்தால் கிளைமேட் செம்மையாக இருக்கும்ல. போ வெயில் அடிக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சாப்பிடலை, கொஞ்சம் தூரம் போய்ட்டு சாப்பிட்டுக்கலாங்க. ஈவினிங்குள்ளே திரும்பி வந்தால் ஓகே, இல்லைன்னா நைட் டைமில் தான் ட்ராவல் பண்ணி வரணும். சீட்டும் தெரியல எனக்கு. இவ்வளோ தூரம் வந்தேன், ஒரு சீட்டு கொஞ்சம் கூட வலிக்கல எனக்கு உட்காந்த இடம். ஏன்னா சீட்டும் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கோம். நிறையா பேர் ஒரு 2 பேர் கூட கூட்டுட்டு சோலோ ட்ரிப்புன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வீடியோ போடுறாங்க. சோலோ ட்ரிப்புக்கு அர்த்தம் சொல்லட்டா, வீடியோ எடுக்க கூட ஆள் இல்லாமல், ஃபோட்டோ எடுக்க கூட ஆள் இல்லாமல், தனியாக நீங்களும் உங்கள் பைக்கு மட்டும் போயிட்டு வந்தால் அதுதாங்க சோலோ ட்ரிப்பு. நான் காமிக்கிறேன் சோலோ ட்ரிப்பு. நம்ம எப்பயுமே தனியாக போய் தான் பழக்கம். நம்மளுக்கு ரூட்டும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, கூகுள் மேப்பு தான். இருந்தாலும் எனக்கு தனியாக போகிறது தான் பிடிக்கும். ஏய் பாவி ஆரம்பிச்சிட்டானு அவனுங்க. ரோடு செம்மையாக இருக்கு ஓட்ட. ரொம்ப நாள் ஆச்சுல.
இந்த பக்கம் வந்து கையை கொஞ்சம் டைட்டாக இருக்கு. இப்போ பாருங்க. சரி, கொஞ்சம் வண்டியை ஓரமாக நிறுத்தி ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுவோமா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து கூகுள் மேப் போட்டு தான் ஆகணும். எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து இது எடுக்கணுங்க, பர்ஸு எடுக்கணுங்க. பர்ஸு உள்ளே தான் இருக்குது. ஐயோ, தெரியாதனமா அப்படி கட்டி வச்சுருக்கனே. எதுக்குள்ளே போட்டு கட்டி வச்சுருக்கேன்னு தெரில. ஆனால் சேஃப் தான், கொஞ்சம் சாஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே, இதுக்கு எடுத்துட்டேன். இது எடுத்துட்டேன்னா பர்ஸு மட்டும் எடுத்துட்டா போதும். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பேக்கை கைட்டி எடுக்கிறதுக்குள்ளே காசு வச்சுட்டேன்னா பர்ஸை பாக்கெட்டில் போட்டு அதுக்குள்ளே ஒரு கோபுர பேட்டரி காலியாக போகுது. கேஸ் எங்கேதம்மா? இன்னொரு 118 கிலோமீட்டர் காமிக்குது. 2 hours ஆகுமா? 2 hours போயிடலாம்ல. டேய் பாப்பு, ஒழுங்காக என்னை கொண்டு போய் வீட்டில் சேர்த்துடணுன்னா நடுப்புற எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. இந்த பேக் எனக்காகலாம் இல்லைங்க. இவன் தான் அந்த செயின் லூப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இவனுக்காக வச்சுருக்கேன். செயின் லூப்லேருந்து செயின் கிளீன்லேருந்து எல்லாமே இவரு தான், தலைவருக்காக தான். அந்த பேக்கில் எனக்குன்னு ஒரு பவர் பேங்க் மட்டும் தான் இருக்குது. போகலாமா? ஓகே, செமையாக இருக்கும் வியூ. வேளாங்கண்ணி போகிறப்ப எனக்கு என்னம்மா பிரச்சனை, ஒன்று கேமரா ஹேண்டில் பண்ணணும். அதாவது நான் மொபைலில் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேமராவை பார்க்கணும், அது இதுன்னு எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு. இப்போ எனக்கு அந்த கவலை கிடையாது. ஏன்னு வைங்களேன், கேமரா பாட்டுக்கு இருக்கும், மொபைல் பாட்டு கூகுள் மேப் இருக்கும். நம்ம ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டினா மட்டும் போதும். தலைவன் எங்கே போகிறான்? ஆஹா, வேலையை காட்டுதே. ஓ, அந்த பாலத்தில் ஏறணுமோ? விட்டுருப்போம் வண்டி என்னத்துக்கு. போயிட்டு நல்லா ஓட்டி பழகிட்டேன்னு வைங்களேன், ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்கும். நான் எங்கள் ஊருக்குள்ளே ஓட்டுற மாதிரியே ஓட்டிகிட்ருக்கேன். இப்படியே எனக்கு முதுகு வலியும் கீழே சீட்டில் உட்கார்ற வழியும் இல்லாமல் இருந்துச்சுன்னா எவ்வளோ லாங் வேணால் போவேனே. இன்னும் 2 hours இருக்குது. 116 கிலோமீட்டர். கொஞ்சம் ஓரமாக நிறுத்தலான் இருக்கேன். கொஞ்சம் நிறுத்தி போவோம். பாப்புக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல. எவ்வளோ மைலேஜ்? 45. ரேஞ்சு ஸ்பீடு 130 மேலே போகும். கேமரா? கோப்ரோ கேமரா தான். லாக் பண்ணுறாங்க. ஆடா வீடியோ எந்த லாக்? யூடியூப்.
கேட்டகரி மாற்றிட்டாங்க. இன்னொன்று இப்போ அடுத்தது நான் வந்து எஸ்டி கார்டு மாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஃபுல்லாக போகுது. கேஷ் கிளைமேட் பாருங்கள் செம்மையாக இருக்குது. நான் சொன்னது கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். மழை வருது. மழை வந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. நினைஞ்சிக்கிட்டே ஓட்டலாம். ரெயின் ப்ரூஃப் அதுக்காக தான் பேக்கும் போட்டிருக்கேன். ரைடிங் ஜாக்கெட்டும் ரெயின் ப்ரூஃப் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை பெய்யணும். செம்மையாக இருக்கும் ஹைவே. தெரியுமா அந்த ஹைவே மழை பெஞ்சா? இன்னொரு 80 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. போயிடலாம். எனக்கு இந்த வளையிறது தான் பிடிச்சிருக்கு. காலை வெளியே நீட்டுட்டு உட்காந்துருக்காரு பாருங்க. மழை வரும்னு நினைக்கிறேன். கேஷ் இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டும் போது தான் செம்மையாக இருக்குல்ல. ரெண்டு சைடும் மரம் நல்லா இருக்குல்ல. அந்த பக்கம் ஒரு 4 ரைடர் போனாங்க. ஆனால் இந்த பக்கம் யாருமே வர மாட்டாங்க. வந்தானா கொஞ்சம் பேசலான்னு பார்த்தேன். கேஷ் நம்ம பொறுமையாக போகிறோம். இன்னும் ஒரு 74 கிலோமீட்டர் தான். ரைடை கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பொறுமையாக போகலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. கேஷ் இந்த கூகுள் மேப் சதி பண்ணுது. நான் பாட்டுக்கு கரெக்டாக சொன்ன வழியில் வந்துட்டுருக்கேன். நடுப்புற இந்த ரோட்டை காமிச்சிச்சு. அக்செப்ட் கொடுத்தா மாறிடுச்சு. ஐயோ ஸ்ட்ரெயிட் ரோடு ஒரே கூகுள். இதுக்கப்புறம் இதில் அக்செப்ட் கேட்டால் கொடுக்கவே கூடாது. நானே வழி தெரியாமல் போயிட்டுருக்கேன். இது பாருங்கள். என்னடா காணுமே நினச்சேன். முன்னாடி பார்த்தீங்களா ஒருத்தர் ரைடர் போகிறாரு. சோலோ தான் போகிறாரா? டீம் வருதா? மழையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. போர்டு சூப்பராக வச்சுருக்காங்க. 99 கிலோமீட்டர் காஃபி. சண்டே டைமில் நிறைய பேர் ரைட் போவாங்க. செமையாக இருக்குது. அப்படியே டவுனாக இறங்குது பாருங்களா. அப்படியே ஒரு அவசரம் இல்லை. பொறுமையாக போகலாம். ஓகேவா? ஏன்னா கூட யாரும் கிடையாது. நானும் இந்த பாப்பை மட்டும்தான் போயிட்டுருக்கோம். ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அனுப்பவே மாட்டாங்க எங்கள் அம்மா. கோயிலுக்கு போகிறாங்களா? ஓரமாக போய் ஏய் கை கழுவுறாங்க. பின்னாடி வரேன்னு தெரியாதா? லூசு கம்யூனிட்டிங்க. தண்ணி மட்டும் பாப்பா மேலே பட்டு வந்துருக்குமே. இப்போ ஒருத்தர் என்ட்ரி கொடுப்பார் பாருங்க. ஐயோ இந்த சைடு மழை பெஞ்சிருக்கு போல. பாருங்க. சார் மழை பெய்யறப்ப வந்துடக்கூடாதா? கையை வெளியே நீட்டி நிற்கிறாங்க. பாப்பா இன்னும் ஒரு 48 கிலோமீட்டர் இருக்குங்க. போயிடலாம். பொறுமையாக போனால் போயிடலாம். ஹாய். நாற்பத்தி 47 கிலோமீட்டர் இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:14 பெட்ரோல் இன்னும் குறையவே இல்லை. சரி ஓகே நல்லது தான். அப்படியே பொறுமையாக போகலாங்க. நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஜில்னஸாக இருக்குது.
ஐயோ என் ஒயிட் ஷூ நாசமாக போச்சு காய்ஸ். என் ஒயிட் ஷூ பாருங்களேன். ஐயோ எல்லாத்தையும் எடுத்து வச்சேன்னா எனக்கு ஒரு தண்ணி வாட்டர் பாட்டில் எடுத்து வைக்கல. உனக்கு தாண்டா எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அட போடா பா. அந்த ஹைவே செம்மையா இருக்கும் போலயே. ஏய் 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 ஓடு 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 ஓடு. ஹாய் போ போ கீழே போ. ரோட்டில் விளாண்டுட்டு இருக்கு. ஹாய் போ கீழே போ கீழே போ. ஓடு. அப்பாடி ஓடிச்சு. ரோட்டுக்கு வருது ஹைவேல.